எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல ஒரு வித்தியாசமான சுவையில சிக்கன் ரெசிபி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. இதை நல்லா 3-4 முறை கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு கடாயில் சேர்த்து மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கிடலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். தீ அதிகமாக வச்சு எள்ளை கருக விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகுடைய காரம் பிடிக்கும் அப்படின்னா கூட 1 ஸ்பூன் அளவு கூட நம்ம சேர்த்து இதை செஞ்சுக்கிடலாம். இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக கொரகொரப்பாக தான் இருக்கும். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 3 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ சேர்த்து அது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு நல்லா விட்டுக்கோங்க. அடுத்ததா 2 பெரிய சைஸ்ல இருக்கிற பல்லாரியை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை நான் விதை நீக்கிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு அந்த பச்சை மிளகால காரம் அவ்வளவா இல்லைன்னா நீங்க விதையோட சேர்க்கிறதா இருந்தா கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை நல்லா சாஃப்டா வதக்கினதுக்கு அப்புறமா இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா அதுல இருந்தே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, ஒரு 4-5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம் அப்படின்னா இத மாதிரி லைட்டா தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ இதுல 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 3/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மசாலாவை கொஞ்சம் அதிலே வேக விட்டு எடுத்தீங்கன்னா அந்த சிக்கன் பீசஸ்ல உப்பு காரம் பிடிச்சி நல்லா இருக்கும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 4-5 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா குக்காய் வரும். இப்போ இதுல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு ஒரு 1/4 டம்ளரோ இல்லை ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்புலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கறி எல்லாம் நல்லா சாஃப்டா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம முதல்ல வறுத்த அந்த எள்ளு மிளகு பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம நினைப்போம் சிக்கனும் சூடு எள்ளும் சூடுன்னு நினைப்போம். இதை எப்போமாவது ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க, ஒன்றும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா கமன் மணத்தோட அருமையான சிக்கன் ரெசிபி ரெடி. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தோட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இருக்கிறதுனால செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.